சபையில ஒரு பிரச்சனை வருது, அல்லது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அதை எப்படி சமாளிக்கிறது? அதை எப்படி தீர்த்து வைக்கிறது? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட பிரச்சனை, அந்த திருச்சபையில ஏற்பட்ட பிரச்சனை எப்படி சரி செய்யப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம். எப்போ பிரச்சனை வந்துச்சு? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வருவோம். முதலாக திருச்சபையிலே பிரச்சனை ஏற்பட்ட இடம் அங்கே. 5ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே ஒரு சாவு நடந்திருக்குது. ஆனால் அதையும் பார்த்தவங்க இவங்க எல்லாம் ஏற்கனவே அனனியால் சப்பிரால் அவர்களுடைய மரணத்தை பார்த்தும் கூட இங்கே ஒரு பிரச்சனை அங்கே எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 1வது வசனம், அந்நாட்களிலே என்று நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்நாட்களிலே, எந்நாட்களிலே? நம்ம முதல் நூற்றாண்டு இல்லையா, சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் அல்லது சபை வளர்ந்து வரக்கூடிய நாட்களிலே, சீஷர்கள் பெருகி கொண்டு வரக்கூடிய நாட்களிலே, தொடர்ந்து அதை தான் வாசிக்கிறோம். சீஷர்கள் பெருகின போது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது என்ன வந்துச்சு? சபையில பிரச்சனை வந்துச்சு. இப்ப எப்போ பிரச்சனை வரும்? சபையில கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா பிரச்சனை வந்துடும். கூட்டம் இல்லைன்னா பிரச்சனை இருக்காது. அதனால கூட்டம் வேண்டாமா? வேணுமா? கூட்டம் வேணும். ஓகே, சரி. சபையிலே சீஷர்கள் பெருகின போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை எப்படி அது சமாளிக்கப்பட்டது என்பதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்ம பந்தி விசாரிப்பு நினைச்சிட்டு இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உள்ள வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை எங்க கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவோம்? கரெக்டா அந்த இடத்துல கொண்டு வந்து வருவோம். ஆனா அது காரணமா இருக்காது, அது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களை குறித்து ஏதோ ஒரு கசப்புணர்வு உள்ள இருக்கும். அதை எங்க கொண்டு வந்து காட்டுறதுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம்? அங்க வந்து காட்டுவோம். இப்ப இங்க 6ஆம் அதிகாரத்துல அதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா, பந்தி விசாரிப்பு அல்ல பிரச்சனை. அவங்க கிட்ட இருந்த பார்ஷியாலிட்டி, பட்சபாதம். பாருங்க, 1வது வசனம் பாருங்க. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதான் பிரச்சனை. எங்களை அவங்கள கவனிக்கிறதுல யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் உள்ள ஒரு பாரபட்சம். இங்க 2 கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று கிரேக்கர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று எபிரேயர்கள். இதை நாம் சற்று கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிரேயர்கள் என்று சொல்லும் பொழுது எருசலேமையும் யூதேயாவையும் பூர்வீகமாக கொண்ட யூதர்கள். இவர்கள் யூத பாஷையை பேசுகிறவர்கள். ஆகவே அவர்களை எபிரேயர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் கிரேக்கர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களும் யூதர்கள் தான், ஆனால் அவர்கள் கிரேக்க பாஷையை பேசுகிறவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த யூதர்கள் அநேக இடங்களிலே சிதறப்பட்டார்கள். அநேக இடங்களிலே சிதறப்பட்டு வெவ்வேறு இடங்களிலே கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, அந்த பெந்தேகோஸ்தே நாளின் பண்டிகையின் போது அநேக யூதர்கள் அங்கே கூடி வருகிறார்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள். அப்போ இந்த யூதர்கள் சிதறப்பட்டவர்கள் வேறு வேறு இடத்துக்கு போனாலும் அவர்கள் கிரேக்க பாஷையை பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே கிரேக்க மொழி பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. எல்லாரும் அங்கே கிரேக்க மொழியை கட்டாயம் அங்கே படித்து கொள்ள வேண்டும். ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல. அந்த யூத மொழியை அவர்கள் மிகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால இங்க வெளியில போனவர்கள், சிதறப்பட்டவர்கள் கிரேக்க மொழியை படித்து கொண்டு வந்து அந்த கிரேக்க மொழியிலே பேசின அந்த யூதர்கள் அங்கிருந்து வந்து திரும்ப எங்க கூடி வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் விசுவாசிகளாக மாறுகிறார்கள். அப்படி மாறும் பொழுதுதான் இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நீங்க மொழியின் அடிப்படையிலே அவர்களை பிரித்து பார்க்கிறார்கள், இடத்தின் அடிப்படையிலே அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். நம்முடைய சபையிலையும் கூட அப்படிதானே, மொழி நம்ம ஊருக்காரங்க, நம்ம மொழி பேசுகிறவர்கள் என்று வரும்பொழுது கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கும். அதே போலதான் இவர்கள் வேற்று மொழிக்காரர்கள், இவங்க கிரேக்க யூதர்கள் தான், சபையில் இன்னைக்கு விசுவாசிங்க தான். ஆனாலும் என்னன்னா, பணம், புகழ், அந்தஸ்து, படிப்பு, மொழி, இடத்தின் இந்த நிலைமையில நம்ம பிரிச்சு நம்ம பாகுபாடு பார்க்கிறோம். இதே பட்சபாதம் தான் இங்கேயும் ஏற்பட்டது. இந்த பட்சபாதம் தான் எங்க வெளிப்படுது? பந்தி விசாரிப்புல வெளிப்படுது. அவனுக்கு ஒரு முட்டை வச்சா எங்களுக்கு என்ன வைக்கிறது இல்ல, ஒரு முட்டை கூட இல்ல, உடஞ்ச முட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரதர். அவனுக்கெல்லாம் பெரிய பெரிய அப்பளமா இருக்கு, எங்களுக்கு கருகுன அப்பளம்.
இப்படிதான். இத பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எங்களை விசாரிக்கல, எங்களை என்ன பண்றாங்க, மட்டமா நினைக்கிறாங்க. யூதர்கள் அவங்க வந்து ஜாதி பார்க்கறாங்க, அவங்க இனத்தை பார்க்கறாங்க, படிச்சவன்ற நிலைமையில பார்க்கறாங்க. ஆனா எங்களை எப்படி பார்க்கறாங்க, தரம் தாழ்த்தி பார்க்கிறார்கள். இது இன்னைக்கு நிறைய சபைகள்ல நடக்கிற ஒரு பிரச்சனை. ஜாதி பார்த்து பழகிறது, ஊர்க்காரன்ற நிலைமையில பார்க்கிறது, மொழியின் அடிப்படையில் பழகிறது. இந்த ஒரு பட்சபாதம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இந்த பட்சபாதம் இருக்கும்போது இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இங்க சபைகள் பெருகிறது, சீஷர்கள் பெருகுகிறார்கள். இப்ப இந்த பிரச்சனை எழும்புகிறது. இந்த பட்சபாதம் என்கின்ற ஒரு காரியம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 10வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. தொடர்ந்து வாசிங்க. பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியர் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறார். அன்னவஸ்திரம் ஆங்கிலத்துல பார்க்கும்போது ஃபுட் அண்ட் கிளாத் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்னம் பிளஸ் வஸ்திரம், அன்னமும் சோறும் டிரெஸ்ஸும் கொடுக்கிறார். அந்நியர்களை விசாரிக்கிறார். பரதேசிகள், அந்நியர்கள், பரதேசிகள், விதவைகள், திக்கற்றவர்கள், இவர்கள் மீது கரிசனையுள்ளவராக இருக்கிறார். அதே உபாகமம் 16வது அதிகாரத்துக்கு பாருங்க, 11 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது you shall rejoice in your Lord, you shall rejoice தான் ஆரம்பிக்குது. நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி? உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தோடு மட்டுமல்ல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா, நியூ இயர் வந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். எப்படி? நமக்கு ட்ரெஸ் எடுப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், நீ சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி சந்தோஷமா இருக்கணும்? நீ தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரன், அடுத்து வேலைக்காரி, வேலைக்காரனையும் கூப்பிடு, வேலைக்காரிய கூப்பிடு. உங்க வீட்டு வேலைக்காரன், ஆண் மேல் சர்வெண்ட் அண்ட் ஃபீமேல் சர்வெண்ட் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். வேலைக்காரனும் வேலைக்காரியும், அப்புறம் உன் வாசல்களில் இருக்கிற லேவியன். லேவியனுக்கு வந்து எந்த ஒரு வருமானமும் அப்ப கிடையாது. ஏன்னா லேவியர்களுக்கு பங்கு யாரு? கிறிஸ்து தான். மற்ற கோத்திரத்தார் கொடுக்கிற அந்த பங்கு தான் யாருக்கு? லேவியருக்கு. ஆகவே லேவியனை என்ன செய்யாத, கைவிட்டுறாத. லேவியனையும் சேர்த்துக்கோ உன்னுடைய சந்தோஷத்துல. அடுத்து பரதேசி, இடமில்லாது இருக்கிற பரதேசி, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படு. கர்த்தர் சொல்றார், நீ சந்தோஷமா இருக்கணும்னா உன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து லேவியன், திக்கற்றவன், பரதேசி, விதவைகள் எல்லாரோடு சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா! ஆண்டவர் இடத்துல பட்சபாதம் இல்லை. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிறவர், மழை பெய்ய செய்கிறவர். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்குகிறான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலிய வீட்டுக்கு போகிறான். கொர்நேலிய வீட்டுக்கு போன உடனே அவன் பேச ஆரம்பித்த வார்த்தை இதான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கர்த்தரிடத்துல பட்சபாதம் கிடையாது. அவர் விரும்புகிற நம்மிடத்திலையும் கூட, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலையும் பட்சபாதம் காட்டாதீங்க. ஆள் பார்த்து பழகாதீங்க. ஜாதி பார்த்து
இனத்தை பார்த்து, ஊர்க்காரனா பார்த்து, மொழிய பார்த்து பழகாதீங்க. எல்லாரையும் விசாரிங்க. எத்தனை பேர் சபை முடிஞ்சோன்னு வயசானவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம சபையில? எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க எல்லாரோடு கூட நம்ம எப்படி பழகிட்டு இருக்கிறோம்? நமக்கு யாரு செட் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கோம். நமக்கு எந்த குரூப் செட் ஆகுமோ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எல்லார்ட்டையும் பேசுறோமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் இந்த பட்சபாதம் கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு ஆங்கிலத்துல படிக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அந்த சிஃப்ட் தி விட்னஸ், அதாவது ரொம்ப தீவிரமான சாட்சி. சாட்சி சொல்றதுக்கெல்லாம் இன்னைக்கு தயங்குவோம் பாத்தீங்களா? ஆண்டவர் அப்படி தயங்குறது இல்ல. சாட்சி சொல்ல தீவிரமாக இருக்கிறார், ரெடியா இருக்கார். எதுக்காகவா? அது நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து, ஐ வில் கம் நியர் யூ ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. தீர்ப்பு செய்வதற்காக உங்களிடத்துல வருவேன். எதற்காக? என்னென்ன தீர்ப்பு ஃபுல்லா அங்க சொல்லிட்டு வர்றாரு. சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யானை எடுக்கிறவர்கள், இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு பயப்படாமல், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்கள். கூலிக்காரருடைய கூலியை நீங்க அபகரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் நான் நியாய தீர்ப்பு செய்வதற்கு தீவிரமாய் வருவேன். உங்களுக்கு என்று நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கூலி கொடுக்கணும்னா அந்த கூலியை நீங்க அபகரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால், நியாயமான கூலியை, ஒருத்தர் வந்து இவர்கிட்ட இந்த கூலி எப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும்போது அதுல நீங்க கமிஷன் எடுத்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா இதற்கு தேவன் தீவிரமான சாட்சியாக இருக்கிறார். பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும், கேட்கிறவன் அவனுக்கு யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஈஸியா ஏமாத்தி போயிடலாம், பொழைக்க தெரியாதவன் இப்படின்னு யாரையாவது நினைச்சு அவர்களுக்கு நீங்க சரியான கூலியை கொடுக்காமல் அதை அபகரித்து கொண்டு அவர்களை ஏமாற்றும் பொழுது, அநியாயமா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் வந்து என்ன செய்வேன்? சாட்சியா இருப்பேன். ஷிஃப்ட் விட்னஸ், தீவிரமாய் வருவேன். கர்த்தர் சாட்சியா இருப்பார். பணத்தை நாம் கையாளுகிற விதம், மற்றவர்களுக்கு நாம் பண விஷயத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நியாயம் தீர்க்கிறவர். மல்கியா அதை சொல்றாரு. ஏசாயா சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அலட்சியமா நினைக்கிறோம் ஒடுக்கப்படுகிறவர்கள். சபையில நம்ம வரும்பொழுது நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில குடும்பத்துல அவன் ஒருத்த வந்து பண விஷயத்துல வசதியில ரொம்ப கம்மியா இருந்தானா ரொம்ப அலட்சியமா பாக்குறோம். சபையிலையும் சரி அப்படிதான் நம்ம பாக்குறோம். யாக்கோபு எழுதுறார், நல்லா மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து மோதிரம் போட்டு எவனாவது வந்து நல்லா ஜம்முன்னு வந்து அவனுக்கு எங்க கொடுக்குறீங்க? நல்ல ஒரு சேரை கொடுக்குறீங்க. அதுவே ஒரு அழுக்கான வஸ்திரம் உடுத்திட்டு வரும்போது அவனை எங்க உட்கார சொல்றீங்க? அவனுக்கு கொஞ்சம் கீழே போ, அங்க போய் உட்காரு அப்படின்றோம். ஏன் இந்த பட்சபாதம்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளைகளை நியாயம் விசாரியுங்கள், விதவைகளின் வழக்கை விசாரியுங்கள். யாரா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப முடியல, வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கிறோம், அவர்களை விசாரிக்கிறோம். நீங்க செய்யறீங்களோ செய்யலையா அது ரெண்டாவது பட்சம், அட்லீஸ்ட் விசாரிக்கிறோமா? நம்முடைய வீட்டிலே முதியவர்கள் இருக்கலாம்,
நம்முடைய உறவினர்களே முதியவர்கள் இருக்கலாம், திக்கற்றவர்கள், விதவைகள் இருக்கலாம். அவர்களை நாம் எப்படி விசாரிக்கிறோம்? அவர்களை எப்படி நம்ம கனம் பண்ணுகிறோம்? ஏசாயா 1வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தொடர்பாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி உன்னுடைய பிரபுக்கள் பரிதானத்தை விரும்புகிறார்கள். பரிதானம்னா லஞ்சம். நீ லஞ்சம் கொடுத்தா நான் அதுக்கு ஏத்த மாதிரி, காசுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறது? நியாயத்தை மாத்துகிறது. உன்னுடைய பிரபுக்கள் திருடராக இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அவன் சொல்லலாம், சரியா திருட்டு பசங்க அப்படிமா. அதேதான், காசுக்கு ஏத்த மாதிரி நியாயத்தை புரட்டுகிறார்கள். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, கைக்கூலியை நாடி திரிகிறார்கள். இன்னும் திரும்ப அதை சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. எரேமியா சொல்றார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், கொழுத்து சலுக்கு பண்ணுங்க. அது என்னங்க சலுக்கு பண்ணுகிறார்கள்? கொழுத்து சலுக்கு பண்ணுகிற, நிறைய வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்கல்ல. நீங்க ஜனங்களை குறித்து அவர் சொல்றார். ஏன்னா அதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 27ஆம் வசனத்துல, குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் ஐஸ்வர்யத்திலே பெருகி நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிறார்கள். அடுத்து சொல்லிட்டு அவர் சொல்றார்கள், கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். அது என்ன சலுக்கு பண்ணுகிறார்கள்? ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? ஓகே, ஷைன். இன்னொரு இதுல நான் பார்த்தேன், ஸ்லீக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க இல்லையா, அது அந்த அர்த்தத்துல. கொழுத்து எந்த ஒரு கவலை இல்லாம இருக்கிறது. ஷைன் அப்படின்னு ஒரு அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிறான். என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். ஆனா திக்கற்றவர், விதவைகள், நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய பரதேசிகள், இவர்களை நாம் எப்படி கவனிக்கிறோம்? இது நம்மேல் விழுந்த கடமை. யாக்கோபு சொல்றார் பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல உண்மையான ஒரு தேவ பக்தினா என்ன அப்படிங்கறத குறித்து அவரு சொல்றார். யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. உண்மையான ஒரு கிறிஸ்தவன்னா என்ன செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் இருந்தாங்கன்னா அவங்களை விசாரிக்கணும். தேவன் கருணை உள்ள தேவன் இல்லையா? பாருங்க, இந்த அறுவடை செய்யும் போது கூட ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, இந்த மீதியான துணிக்கை நீ என்ன செய்யாத, அந்த அறுத்துட்டு வரும்பொழுது சிந்தம் இல்லையா, அறுவடை செய்யும் போது சில தானியங்கள் சிந்தம், அதை என்ன செய்யாத, பொறுக்காதன்றாரு. ஏன்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தொடப்பத்தை வச்சு பொறுக்கி அள்ளிட்டு வந்துருவோம். அதுவே ஒரு மூட்டை சேர்ந்துரும், விடமாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு விட்டுருன்றார். அது அல்லாத. ஏன்? ஏன்னா விதவைகள், திக்கற்றவர்கள், அந்நியர்கள், பரதேசிகள், அவர்களுக்கு அது. இப்ப தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு காரணம் எதற்கு? நம்ம சாப்பிட்டு கொழுத்து ஷைனா இருக்கிறக்கா? இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. சிந்த விடுங்க, கொஞ்சம் சிந்துங்க, பொறுக்கி கொள்ளட்டும். போவாஸ் அந்த வேலைக்காரர்கள்ட்ட சொல்றான், அவள் பொறுக்கி கொள்வதற்காக சிந்த விடுங்கள். அவன் எடுத்துக்கிட்டோம். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். சரி, இப்போ வருவோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வருவோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்க பேக்ரவுண்டை நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. திக்கற்றவர்கள் மீதும், ஏழைகள் மீதும், விதவைகள் மீதும் அவர் நியாயம் விசாரிக்கிறவர். அவர்களுக்காக என்ன செய்வார்? தீவிரமாய் சாட்சி கொண்டு வருவார். இப்போ முதல் நூற்றாண்டுல இந்த பிரச்சனை வருகிறது. விதவைகள் என்ன செய்யறாங்க? போய் என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? இந்த விஷயம் எங்க போகுது? அப்போஸ்தலர்கள்ட்ட போகுது. சரியா? 12 அப்போஸ்தலர்கள்ட்ட போகுது. 2ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது 12 அப்படின்னா யாருன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள். யூதாஸ் கிடையாது, அவனுக்கு பதிலாக மத்திய அங்க சேர்க்கப்படுகிறான். 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, சீஷர் கூட்டம் வருகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர். ஏன்னா 3000, 5000, ஏற்கனவே 120, ஏகப்பட்ட பேர். அப்ப நிறைய கூட்டம் வந்துச்சு.
அதனாலதான் இங்க பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப 12 பேர் தான் இருக்கிறாங்க, சமாளிக்க முடியுமா? எல்லாத்தையும் கொண்டு போய் ஊழியக்கார தலையில போட முடியுமா? மூப்பர்கள் தலையில போட முடியுமா? முடியாது. சோ முதலாக டீக்கன்கள் ஏற்படுத்தப்பட்ட இடம் இங்கதான். உதவிக்காரர்கள் சபையிலே முதலாக உதவிக்காரர்கள் ஏற்படுத்தப்பட்ட இடம் இங்க. அப்ப இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக இந்த 12 அப்போஸ்தலர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, இது எங்களுடைய வேலை இல்ல. நானா ஒவ்வொருத்தருக்கா பந்தி விசாரிப்பு செய்ய முடியும்? நாங்க 12 பேர் எனக்கு ரசம் இங்க வா, எனக்கு ரசம் ஊத்தல சரியா, நான் மோர் கேட்டேன் கொடுக்கல, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போகுது? சீஷர் கூட்டத்திட்ட, 12 பேர்கிட்ட, அப்போஸ்தலர்கிட்ட போகுது. அவங்க என்ன பண்ணாங்க? இது எங்களுடைய வேலை இல்ல அப்படின்னு சொல்லி அங்கே உதவிக்காரர்களை ஏற்படுத்துகிறார்கள். சோ அப்ப இந்த 12 பேருடைய வேலை என்ன? வசனத்தை போதிக்கிறது. வசனத்தை போதிக்கிறது எங்களுடைய வேலை. சபையை மேய்க்க வேண்டியது எங்களுடைய வேலை. சபையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்குள்ளாக நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு இங்க வரீங்களா, உங்களை விசாரிக்கலன்னு உடனே அங்கே டீக்கன்கள் ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. இந்த 7 பேர் யாரு? அது பேரெல்லாம் விட்டுருங்க. 7 பேரை எங்க இருந்து செலக்ட் பண்றாங்க அதை முதல்ல சொல்லுங்க. சீஷர் கூட்டத்துக்குள்ள இருந்தா செலக்ட் பண்றாங்க, வெளியில இருந்து அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்களுக்குள்ளாக இருந்து தான் செலக்ட் பண்றாங்க. ஓகே, அவர்களுக்குள்ளாக இருந்து யாரை செலக்ட் பண்றாங்க? சோ யாரை ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்களோ, யாரை அவங்கள சரியா கவனிக்காம இருக்கிறார்களோ, அவர்கள் இருந்து என்ன செய்கிறார்கள்? தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏங்க யூதர்கள் இருந்து எடுக்கல? ஏற்கனவே தலகணம் முடிச்சவன் இன்னும் லீடரா இருக்கணும் அப்படி இருக்கும். அதனாலதான் கிரேக்கர்கள் இருந்து என்ன செய்கிறார்கள்? எடுக்கிறார்கள். அதுல முதல்ல வர்றது யாரு? ஸ்தேவான், இரண்டாவது பிலிப்பு, அதுக்கப்புறம் நிறைய வரிசையா 7 பேருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பார்க்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்துல, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. நல்ல சாட்சி இருக்கணும் உங்கள, நீங்க செலக்ட் பண்ணுங்க. அவங்க நல்ல சாட்சி உள்ளவங்களா இருக்கிறாங்களா, மற்றவங்க அவங்களை குறித்து குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் எழுதும்போது கண்காணியை நீங்க செலக்ட் பண்ணும்போது, அதாவது டீக்கன், நீங்க உதவிக்காரர்களை செலக்ட் பண்ணாலும் சரி, மூப்பர்களை செலக்ட் பண்ணாலும் சரி, அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். இவங்க 7 பேரை நீங்க செலக்ட் பண்றீங்க, நல்ல சாட்சி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நல்ல சாட்சியெல்லாம் எப்ப சொல்லுவோம்? சாவு வீட்டுல சொல்லுவோம். செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம், எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறாரு, ரொம்ப அருமையா பேசுவாரு, கூட்டா ஓடோடி வருவாரு, எப்பவுமே முகம் சுளிக்காம உதவி செய்வாரு, இப்படி மைக்க பிடிச்சுக்கிட்டு செத்த வீட்டுல சொல்லுவோம். ஆனா உயிரோட இருக்கும்போது மனுஷனாயா அவன் பின்னாடி பேசுவோம்ல, அதே ஆளை குறித்து எப்படி பேசினா தெரியுமா? போன வாரம் அவன் பேசின பேச்சுக்கு அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம், ஆனா ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம செத்ததுக்கு அப்புறம் சாட்சி வாங்குறது பெருசு இல்ல. செத்ததுக்கு அப்புறம் கல்வெட்டுல இவரை குறித்து வச்சு எழுதுறதோ, செத்ததுக்கு அப்புறம் மற்றவங்க சொல்ற சாட்சியோ முக்கியம் அல்ல. உயிரோடு இருக்கும்போது நம்மை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி சொல்லுகிறார்கள், அது முக்கியம். அப்போ இங்க இந்த டீக்கன் உதவிக்காரர்களை செலக்ட் பண்ணும் பொழுது நற்சாட்சி பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஏங்க இதுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு பரிமாறுறதுக்கு போய் இதெல்லாம் தேவையானா? வேணும். ஏன்னா கரெக்டா பங்கு வைக்கணும், எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாம கொடுக்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும். சாப்பிட்டீங்களா பிரதர், சாப்பிட்டீங்களா? யூதனை மட்டுமல்ல, கிரேக்கனை மட்டுமல்ல, விதவைகள்
எல்லாரையும் விசாரிக்கணும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரித்து எல்லார் மேலும் கரிசனையுள்ள டீக்கன்ஸ் உதவிக்காரர்கள் தேவை. அப்படி 7 பேரை அவர்கள் செலக்ட் பண்றாங்க. இவங்களுடைய வேலை என்ன? நாங்க வேத வசனத்தை போதிப்போம், ஜெபிப்போம். இது எங்களுடைய வேலை. உதவிக்காரர்களை நீங்க என்ன செய்யுங்க? செலக்ட் பண்ணுங்க. அவங்கள கொண்டு வாங்க. நாங்க என்ன பண்றோம்? அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி அது மாதிரி ஒரு 7 பேரை கொண்டு வந்தாங்க. அவருடைய பெயர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், அப்புறம் நிக்கானோர், தீமோன், பர்மேனோ, அப்புறம் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த நிக்கோலாவு. இவங்க 7 பேரும் அங்கே வருகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். இது எதற்காக இதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த கை வைத்து ஜெபிக்கிறது நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஒண்ணு, அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, நியமிக்கிறார்கள். அவர்களை உதவிக்காரர்களாக நியமிக்கிறார்கள். நியமித்ததுக்கு அப்புறம் இனிமே உன் வேலைடா, எங்களை ஆள விட்டா போதும்டா சாமி அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல அல்ல, கை வைத்து நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு. இந்த டீக்கனுடைய வேலை என்ன? உதவிக்காரர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த மூப்பர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள். மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை சொல்லுகிறவர்கள் தான் இந்த டீக்கன்ஸ். சபையில மூப்பர்கள் டீக்கன்ஸ்லாம் ஏற்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொண்டு வர வேண்டும். அவங்களே முடிச்சிடணும். எல்லாத்தையும் மோசேட்ட கொண்டு வரக்கூடாது. மோசேவால தாங்க முடியாது. அவன் சில கூட்டங்களை என்ன செய்கிறான்? சில தலைவர்களை 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகளை அவன் ஏற்படுத்துகிறான். அதைதான் இங்கே சபையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார். மூப்பர், டீக்கன்ஸ் இதெல்லாம் நமக்கு அவசியம். இப்போ பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்தோடனே என்ன ஆகுது? 7 பேரை நியமிக்கிறார்கள், டீக்கன் ஏற்படுத்துகிறார்கள். அந்த டீக்கன்ஸ் செயல்படுத்துகிறாங்க, இந்த பிரச்சனையை சரி பண்றாங்க. இந்த பிரச்சனைய முதல்ல யார்கிட்ட கொண்டு போனாங்க? சபையில இப்ப பிரச்சனை வருதுங்க, சாப்பாட்டு பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, வேற பிரச்சனை. இங்க சாப்பாட்டு பிரச்சனைன்னு வைங்க, வேற ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போனாங்க? அப்போஸ்தலர்கள்ட்ட கொண்டு போனாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கொண்டு போறோம் பிரச்சனைய? வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நொறுக்கு அது போயிடும். இல்ல நமக்கு யாரு ஃபேவரட்டா இருக்காங்களோ அவங்ககிட்ட தள்ளிடுவோம். இல்லைன்னா இந்த சபையில இருந்து இதே பிரச்சனை வேற எந்த சபையில இருக்கோ அந்த சபையில கொண்டு போவோம். சபையில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முதல்ல அப்போஸ்தலர்கள்ட்ட கொண்டு போங்க, மூப்பர்களிடத்துல கொண்டு போங்க. அவர்கள் அதற்கான தீர்வை கொண்டு போகட்டும். நீங்க உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்காதீங்க. இவங்க சரியாக பிரச்சனையை கையாண்ட விதம் அதான். மூப்பர்களிடத்துல 12 அந்த அப்போஸ்தலரிடத்துல பிரச்சனையை கொண்டு போனார்கள். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? முதல்ல அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போனாங்க. அப்ப பிரச்சனை நம்ம முதல்ல அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போனோம், மூப்பர்களிடத்துல எடுத்துட்டு போனோம். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, அப்போ அடுத்து அவங்க செய்த தீர்வு என்னன்னா, இந்த மூப்பர்களும் மற்ற அந்த சீஷர்களும் சேர்ந்து ஆலோசித்து என்ன செய்கிறார்கள்? முடிவு எடுக்கிறார்கள். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அடுத்து அங்க இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? ஒருவேளை மூப்பர்களுக்கு அதற்கான அந்த தீர்வு செய்ய முடியலையா? அப்ப அந்த கூட்டத்தை வரவழைத்து, சபை மக்களை வரவழைத்து, இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசித்து ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்க வேண்டியது மூப்பர்கள். அதுக்கு அடுத்து அதை சொல்லிப்பாங்க. 5ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. சபையார் ஒத்துழைப்போடு கூட சபையாருக்கு பிரியமான ஒரு ஆலோசனையாக இந்த ஆலோசனை இருந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல இந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யறது இல்ல, முடியறது இல்ல, செய்யவும் விடுறது இல்ல, செய்யவும் மாட்டோம். அதனாலதான் பிரச்சனை. நாமளே தீர்வு காண முயற்சிக்கிறோம். சபை பிரச்சனையை சபை மூப்பரிடத்துல கொண்டு போங்க. உங்க சொந்த பிரச்சனைய சபைக்குள்ள கொண்டு வராதீங்க. அதே போல சபை பிரச்சனைய உங்க சொந்த பிரச்சனைய ஆக்கிறாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? சரி.
அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது குடும்ப பிரச்சனையை சபைக்கு கொண்டு வராதீங்க, சபை பிரச்சனையை குடும்பத்துல கொண்டு போய் பேசாதீங்க. பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சபை பிரச்சனையா அதை மூப்பர்கள்ட்ட சொல்லுங்க. சேர்ந்து முடிவு பண்ணி அது சபையாருக்கு ஒரு பிரியமாக இருக்கிற அந்த ஒரு யோசனையாக அதை செயல்படுத்தும் போது என்ன நடக்கும் என்பதை தான் நம்ம அதை கீழே பார்க்கிறோம். பாருங்க 7வது வசனத்துல, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இதுதாங்க நடக்கும். வளர்ச்சி இருக்கும், வசனம் பெருகும், சீஷர்கள் பெருகுவார்கள். இந்த வார்த்தை அடிக்கடி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். சீஷர் வசனம் பெருகினது, சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகினதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரியா? இது எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்? இந்த 6-7 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இதுக்கு முன்னாடி சம்பவம் என்ன? ஏரோது என்ன செய்தான்? செத்து போறான். இங்க பாருங்க, பிரச்சனைக்கு தீர்வு முடிஞ்ச உடனே வேத வசனம் பெருகுகிறது. பிரச்சனை இருக்கிற வரைக்கும் வேத வசனம் என்ன செய்யாது? பெருகாது. இப்ப ஏரோது புழுப்புழுத்து அங்கே இறக்குறான், வேத வசனம் பெருகுகிறது. அடுத்து பாருங்க 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எப்போ? அநேக மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய எல்லா விதமான புஸ்தகங்களை சுட்டரித்து போட்டார்கள். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஏதாவது ஒரு கசப்புணர்வோ அல்லது வெறுப்போ இருக்கிற வரைக்கும் வேத வசனம் என்ன செய்யாது? விருத்தி அடையாது. அப்போ 6ஆம் அதிகாரத்துல அங்கே பிரச்சனை தீர்ந்தது, வசனம் பெருகினது. 12ஆம் அதிகாரத்துல அங்க ஏரோது புழுப்புழுத்து சாகுறான், வசனம் விருத்தி அடைகிறது. இங்க 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது மாய வித்தைக்காரர்கள் அநேகர் எல்லா புஸ்தகங்களையும் சுட்டரித்து போட்டார்கள், வேத வசனம் பெருகிற்று. நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, சபை வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். நான் சுட்டரிக்க வேண்டிய, நான் விட்டுவிட வேண்டிய அல்லது எனக்குள்ளாக சாக வேண்டிய ஏதாவது சில காரியங்கள் இருக்குமானால் அது ஒழித்தால் ஒழிய வேத வசனம் என்ன செய்யாது? பெருகாது. 2வது, சபையானது இன்க்ரீசிங் த நம்பர்ஸ், எண்ணிக்கையில என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. வசனம் பெருகுகிறது, 2வது எண்ணிக்கையில என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. அதே 6-7 நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:41 நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் வராங்க. இதுக்கப்புறம் தான் 6ஆம் அதிகாரத்துல பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வசனம் பெருகுகிறது, சீஷர்கள் கூட்டம் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. 3வது 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:7 வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள். அப்போ இது வரைக்கும் ஆசாரியர் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த விசுவாசத்துக்குள்ள வருகிறார்கள். அது வரைக்கும் ஆசாரியர்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருந்தவர்கள். ஆனா எப்போ இந்த திருச்சபையில இந்த ஒழுங்குகளை பார்க்கிறார்களோ அப்பொழுது ஆசாரியர்கள் கூட அங்கே விசுவாசத்துக்கு என்ன செய்கிறார்கள்? முன் வந்தார்கள். ஆதி திருச்சபையில இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் இருக்கு. அவனவன் தனக்குரியதை எல்லாத்தையும் வித்துட்டு பொதுவாக வைத்து யாரும் இது என்னுடையது அல்ல என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். அப்ப இங்கதான் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். இதை அவன்கிட்ட கொடுக்காத, இது நம்ம பங்கு,
யூதர் கிரேக்கர் என்கின்ற நிலைமையில அவர்களுக்குள்ளாக இந்த பட்சபாதம் வந்த உடனேதான் அவர்கள் டீக்கன் அந்த உதவிக்காரர்களை என்ன செய்கிறார்கள், நியமிக்கிறார்கள். இந்த உதவிக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் அங்க இன்னும் அதிகமாக அங்கு பெருகினதை வசனம் பெருகினதை பார்க்கிறோம். கடைசியா இந்த ஸ்டீபன் ஸ்தேவான், இந்த ஸ்தேவானும் பிலிப்புவும் இந்த டீக்கன்ற நிலைமையில இருந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு உயருகிறார்கள். தெரியுமா என்ன பார்க்கிறோம் ஸ்தேவானை குறித்து? வேத வசனத்தை தைரியமாய் அவன் உபதேசிக்கிறான், வசனத்தை போதிக்கிறவனாக இருந்தான். அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்களுடைய வேலை தேவ வசனத்தை போதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தான். இப்ப அந்த வேலைக்கு அடுத்த கட்டத்துக்கு யார் வரா? ஸ்தேவான். அவன் கூட தர்க்கம் பண்ணுவதற்கு கூட யாரால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. வசனத்திலே அவன் தேறினவனாக இருக்கிறான். 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரசங்கம் தான் 7ஆம் அதிகாரம் முழுவதுமா. கடைசியா முதல் இரத்த சாட்சியாக மரித்தவனும் அவன்தான். அப்போ ஒரு உதவிக்காரன் என்பவன் கடைசி வரைக்கும் உதவிக்காரனாவே இருக்க மாட்டான், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகிறான். ஒரு வேத வசனத்தை போதிக்கிறவனாக, ஒரு ஊழியனாக. பிலிப்பை குறித்து நான் பார்க்கிறோம்ல 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஊழியனாக வருகிறான். ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ ரதத்துக்கு இந்த கந்தாகை மந்திரி வர்றான், நீ என்ன செய், அவனோடு கூட சேர்ந்து கொள். அப்போ கந்தாகை மந்திரிட்ட சொல்லுகிறான், நீ யாரை குறித்து வாசிக்கிறாய்? தெரியலையே, யாராவது சொன்னாதானே எனக்கு தெரியும். வசனத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக, வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே அங்கே பிலிப்பும் என்ன செய்கிறான், உயர்த்தப்படுகிறான். என்னுடைய பங்கு என்ன? நான் யாரா இருக்கிறேன்? சபையில் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது? வசனம் வளருகிறதா? நான் சுட்டெரிக்க வேண்டிய, என்னுள் அகற்றப்பட வேண்டிய, எனக்குள் சாக வேண்டிய, அல்லது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பட்சபாதம் ஏதாவது இருக்குமானால் சபை வளராது, நானும் வளர மாட்டேன், வசனம் விருத்தி அடையாது, சீஷர்கள் பெருக மாட்டார்கள், ஊழியம் வராது, பிலிப்பு எந்திரிக்க மாட்டான், ஸ்தேவான் எழுந்திருக்க மாட்டான். ஸ்தேவானும் பிலிப்பும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அநேக உதவிக்காரர்கள் எழும்ப வேண்டும். அதிலிருந்து அநேகர் ஸ்தேவான்களும் பிலிப்பும் எழும்ப வேண்டும். யோசிச்சு பார்ப்போம். ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது என்று சொன்னால் சுயமாக முடிவெடுத்து அந்த பிரச்சனையை தீர்வு காண முயற்சிக்காதீர்கள். அது குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அல்லது எந்த நிலைமையிலும் சரி. அதுல தலைமைத்துவம் யார்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட கொண்டு போங்க. அனுபவம் உள்ளவர்கிட்ட போங்க, மூப்பர்கள்ட்ட போங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்துல புருஷன் இடத்துல போங்க, அல்லது வயது முதிர்ந்த இடத்துல போங்க. ஆலோசனை கேளுங்க, கேட்டு உட்கார்ந்து பேசுங்க, அதை தீர்வு செய்யுங்க. நீங்களா முடிப்பா, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யாதீங்க. பட்சபாதம் வேண்டாம். உள்ளுக்குள்ள பட்சபாதம் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது ஒரு விதத்துல வெளியில கொண்டு வந்து காட்டுவதற்கு நாம் செயல்படுவோம். வசனம் வளராது, சபை பெருகாது, சீஷர்கள் பெருக மாட்டார்கள். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல நாம் சரி செய்யப்பட்டு பட்சபாதத்தை நம்ம இடத்துல எடுத்து போட்டு எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்போம். இவனுக்கு எப்படி நீங்க பரிமாறுறீங்களோ, இவனுக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அதே போல கொடுங்க. நம்ம யோசித்து பார்ப்போம், யோசித்து நாம் செயல்படுவோம். நம்ம பார்த்தது பட்சபாதம் இருக்கக்கூடாது. அப்படி பட்சபாதம் இருக்குமானால் ஏதோ ஒரு விதத்திலே அங்கே ஒரு பிளவு ஏற்படும். ஆனால் அப்படி பிளவு வந்தாலும் அதை சரி செய்ய முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை சரியாக கையாள வேண்டும். அந்த உரிய நபரிடத்துல போக வேண்டும், சேர்ந்து செயல்பட்டு ஒன்றாக கலந்து ஆலோசித்து தீர்வு பார்க்க வேண்டும். தீர்வு கண்டுபிடித்து அது நபர்களை நியமிக்க வேண்டும். இதற்கு இவர்கள் சரியா இருப்பார்கள், இதை இவர்கள் செய்யட்டும். நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இவங்களை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நற்சாட்சி பெற்றவர்களாக அவர்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது வசனம் பெருகும், சபை வளரும், சீஷர்கள் பெருகுவார்கள். கடைசியாக அந்த உதவிக்காரர்களும் இன்னும் அதிகமாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல முடியும். வரக்கூடிய நாட்களில் இந்த கேட்ட சத்தியத்துக்கு நாம் செவி சாய்த்து அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம்.